Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னது கடலை மாவு வச்சு குழம்பா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிட்லை அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 5 க்ரீன் சில்லிஸ் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மிளகாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த குட்டி அம்மிக்கல் இருக்கும்ல அதில் போட்டு வந்து நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 பல் பூண்டையும் வந்து தோலை உரித்து அதையும் வந்து சேர்த்து இடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடித்து போடுறப்ப வந்து நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நல்லா காரசாரமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம இந்த குட்டி அம்மிக்கல்லை வச்சு இடிக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப போட்டு இடிக்காதீங்க, சும்மா லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கோங்க. 9லேருந்து 10 கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருந்தோம்ல அந்த மிளகாவும் பூண்டும் ரெண்டையும் வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து அந்த கடாயிலே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 4 நிமிஷத்தில் வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடும். வெங்காயம் சீக்கிரம் வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோஸ் போடணுன்னு தோணும். இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணி வந்து கொதி வர வரைக்கும் வந்து நம்ம இதை விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் வந்து தூவி விட்டுக்கோங்க. இப்போ சைட்லேயே நம்ம வந்து இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 5 டீஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கலாம். கடலை மாவு எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஜல்லடியில் வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரியன் பிட்லை ரெசிபி. பிட்லை அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்தில் என்ன குழம்பு செய்கிறதுனே தெரியாமல் நம்ம வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அப்போ வந்து இந்த ரெசிபி செய்யுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே வந்து இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்குமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் டின்னருக்கு கூட செய்யலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நம்ம எல்லா கடலை மாவும் வந்து சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கடலை மாவில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்கு வந்து இது பண்ணுவோம்ல, எக் பீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து இருக்கும். அதாவது கட்டிகள் இல்லாமல் வந்து இருக்கும். என்னோடய பையன் வந்து அதை எங்கே போட்டான்னு தெரியல, ஸோ அதனால் நான் வந்து ஸ்பூனை வச்சு தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த எக் பீட் பண்ணுற அந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வச்சு பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேகமாக வந்து ஓட்டி விட்டுக்கிறேன் வீடியோவை. இது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாயில் இருக்கிற அந்த தண்ணி வந்து கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா, நல்லா வந்து
கொதி வர்ற வரைக்கும் நம்ம இதை சிம்மிலே வச்சு வந்து வேக விட்டுறணும். இப்போ கேஸை வந்து ஃபுல்லாக்கிக்கோங்க. இப்போ கேஸை வந்து ஃபுல்லாக்கிக்கோங்க. கேஸை ஃபுல்லாக்கிட்டு அதில் வந்து இந்த கடலை மாவு மிக்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கீழே கடாயில் வந்து கண்டிப்பாக ஒட்டும். நல்லா இந்த மாதிரி தண்ணி பொங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் வந்து நல்லா கெட்டியாக ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஆனால் நம்ம கரெக்டாக அதை வந்து எப்படி சொல்கிறது, நல்லா பொறுமையாக உட்காந்து நீங்கள் வந்து அவசரப்படாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ரெசிபி ரெடி ஆயிடும். இப்போ நான் கிண்ணத்தில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பிட்லர் ரெசிபியை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு, அப்புறம் சோள ரொட்டி இருக்கும்ல அது கூட சாப்பிட்றதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் வந்து எப்போவுமே எங்களுக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் இருக்கும். ஸோ நான் சப்பாத்தி கூட காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.